ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் உங்கள் கிஸ் கிச்சன் சேனல்லேருந்து மிஸ்ஸஸ் பூர்ணி பிரசன்னா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோஸில் பார்க்க போகிறது செட் தோசை வெஜ்ஜு குருமா. செட் தோசைக்கு எப்படி மாவு அரைக்கணும்னு நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், செட் தோசை மாவு இப்படி தான் இருக்கும். இது ஒரு நாள் நான் வீடியோவே போட்டுடுறேன். அது நல்லாயிருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த தோசை. இதுக்கு நல்லா இந்த மாதிரி மாவு அரைக்க வச்சுக்கணும். அடுத்து அதுக்கு ஒரு வெஜ்ஜு குருமா செய்ய போகிறோம். அதை வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வெஜ்ஜு குருமாக்கு தேவையானது பார்த்திங்கன்னா 1 கப் பச்சை பட்டாணி, 1 கப் கேரட், 1 கப் பெரிய வெங்காயம், 1 கப் உருளைக்கிழங்கு, 1 கப் பீன்ஸு, 1 கப் தக்காளி, தேங்காய் அரைச்ச விழுது, தேங்காய் பொட்டுக்கடலை சோம்பு கசகசா போட்டு அரைச்சி 1 கப் வச்சுக்கணும். மல்லி இலை தேவையான அளவுக்கு நம்ம மல்லி இலை எடுத்துக்கணும். இதுக்கு ஒரே ஒரு மசாலா தான் போட போகிறோம், வெறும் கரம் மசாலா மட்டும்தான் போட போகிறோம். குக்கர் எடுத்துக்கோங்க. ஒரு குக்கர் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சோண்டு நம்ம ரீஃபண்ட் ஆயில், அது ரீஃபண்ட் ஆயில் விட்டால் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 2 ஸ்பூன் ரீஃபண்ட் ஆயில் விட்டுக்கலாம். கொஞ்சம் பட்டை கிராம் பொடி மட்டும், அது எப்பயுமே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல பிரியாணி பொடி, இந்த பொடி மட்டும் கொஞ்சோண்டு போடணும். இப்போ நம்ம அந்த தேங்காயோடையே நம்ம பச்சை மிளகாய் அரைச்சிட்டோம். நீங்கள் தனியாக போடுறதுனாலும் போட்டுக்கோங்க. நான் அது கூடயே நான் அரைச்சிட்டேன். ஸோ 1 கப் வெங்காயம் போட்டு தாளிக்க போகிறோம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டே இருக்குது. நம்ம 1 கப் தக்காளியை கூட ஆட் பண்ணுறோம். தக்காளி வதங்கிறதுக்கு நம்ம லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே தக்காளி நல்லா வதங்கிடும். வந்துச்சு. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு ஆட் பண்ணுறோம், கேரட் ஆட் பண்ணுறோம், கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கப் பீன்ஸ் ஆட் பண்ணுறோம். பச்சை பட்டாணி ஃப்ரீசரில் வச்சுருக்கிறதுனால நான் எடுத்து வச்சுக்கேங்க. பாருங்கள், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கா. காய் நிறைய வந்துருச்சு, சூப்பராக இருக்கும் இந்த குருமா. இப்போ நம்ம 1 ஸ்பூன் மஞ்சத்தூளும் கரம் மசாலா மட்டும்தான் சேர்க்க போகிறோம். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், கரம் மசாலா இந்த இவ்வளோ போட்டால் போதும், 1 ஸ்பூனு. தேங்காய் விழுது இதில் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா நான் அந்த மாதிரி கிளக்கிட்டு கொஞ்சம் உப்பு மட்டும் ஆட் பண்ணுறோம். சூப்பரான ஒரு வெஜ்ஜு குருமா ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான சுவையான செட் தோசை ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.